நம்முட எண்ணம் வெளியே போகுதா இல்லையா? நம்முட எண்ணம் அப்படி வெளியே போகுதா? கூடுதலா விடத்த பேசிட்டு இருக்கக்குள்ள போக மாட்டா. இல்லைங்க, வளமையா நாம ஒரு வேலை செய்யக்குள்ள ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், இல்லாட்டி வேற என்னையாவது ஒரு இதுல கவனிச்சுட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் இருக்கக்குள்ள திடீரென்று ஒரு பஜாருக்கு போகுது, திடீரென்று நீ மச்சான் இருக்கிற ஆபீஸுக்கு போகுது, திடீரென்று மார்க்கெட்டுக்கு போகுது. இப்படி அங்கேயும் இங்கேயும் நம்மளோட எண்ணம் போகுதுவா, போய் வருதுவா? இப்படி இந்த எண்ணம் வெளியே போகுதான்னு கேட்கிறேன். நான் இருக்கிற இடத்தை விட்டு வெளியே போகுதான்னு கேட்கிறேன். இப்ப புரிஞ்சுட்ட விஷயம்? இல்ல, நீங்க இருக்கிற அந்த இடத்துக்குள்ளேயே அந்த எண்ணம் நிக்கா. நீங்க அப்படியே இருக்கிற ஒரு இடத்தை பிடிச்சிக்கிட்டு எண்ணம் வெளியே போய் அங்க கடையை பார்த்துட்டு வார மாதிரியும், மார்க்கெட்டை போய் பார்த்துட்டு வார மாதிரியும், இல்லாட்டி என்ன உமாவை போய் பார்த்துட்டு வார மாதிரியும், இல்ல இப்படி வெளியே போய் இப்படி வந்து போயிட்டு இருக்கா என்று கேட்க. அது வளமையா அப்படி நடக்குதுவா? நம்ம கிட்ட நடக்குதா? நாங்க இருக்கிற இடத்துலதான் இருக்கிறோம். நாங்க ஒரு இடத்துல இருக்கிறோம், ஆனா எங்களோட எண்ணம் பேய்த்து வருது. நாம ஒரு இடத்துல இருக்கோம், எண்ணம் எப்படி செய்யுது? போயிட்டு வருது. நாம போறல, நாம ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம எண்ணம் என்ன செய்யுது? போயிட்டு வருது. இதைத்தான் நாம என்ன செய்யறேன்? அலைகிற உள்ளம், அலையும் உள்ளம், உள்ளம் அலைஞ்சிட்டு இருக்கு. அலையும் உள்ளத்தை அடக்கிவிடு, உன் ஆத்துமா சாந்திக்கு வழி பிறக்கும். அலைபாயும் மனத்தோடு அமல் செய்து வெற்றி பெற முடியவே முடியாது. அலைபாயும் மனத்தை அடக்கி நீ வெற்றி பெற ஐம்புலன் அடக்கம் வேண்டும் என்றெல்லாம் புஸ்தகம் பாடல்ல சொல்றாளா இல்லையா? அப்ப இங்க உண்மையிலேயே நாம இருக்கிற ஐநைக்கே அந்த எண்ணம், நாம இருக்க ஒரு இடத்தை பிடிச்சி, ஒரு கரையை பிடிச்சி வீட்டை இல்லாட்டி ரூம்ல எங்கேயோ ஒரு இடத்தை இருக்கிற ஐநைக்கு இருந்து அந்த எண்ணம் வெளியே போகுதா, இல்ல அந்த எண்ணம் நமக்குள்ளேயே நிக்கா? நமக்குள்ளே ஏதோ நிக்குமே. அப்படி என்றா அந்த எண்ணத்துக்கு அந்த கடை தெரிஞ்ச எப்படி, கடைக்கு போயிட்டு வந்த எப்படி நினைவுல இருக்கிற விஷயம் அப்படி என்றா இந்த தரவு பதிவுகளை கொண்டு அப்ப வெளியே போயிச்சாப்ப இல்ல. வெளியே போய் பஜார்ல இருக்கிற கடையை போய் பார்த்துக்கிட்டு, வெளியே போய் மார்க்கெட்டை போய் பார்த்துக்கிட்டு, வெளியே போய் உடுப்பு கடையில கிடக்கிற உடுப்பையெல்லாம் பார்த்துக்கிட்டு, வெளியே போய் நகைக்கடையில் இருக்கிற நகையெல்லாம் பார்த்துக்கிட்டு, வெளியே போய் இப்படி பார்த்துட்டு வந்துட்டா நம்முட நினைவுல ஏற்கனவே நாம ஏற்கனவே பார்த்து பதிவா இருந்த அந்த பதிவுகளை எல்லாம் போய் நமக்கு என்ன செஞ்சு அந்த எண்ணம் பார்த்துட்டா. ஏற்கனவே பார்த்த பதிவு தான் அப்படி என்றா இப்ப நாம இருக்கிற அதே இடத்துல நாம பார்த்த பதிவுகளும் நம்மளோட இருக்கா இல்லையா? அப்ப அந்த பதிவுகளுக்கு கிட்ட போய் அந்த பதிவுகளை நமக்கு நினைச்சு நாம பார்க்கிற மாதிரி நமக்கு அந்த விஷயம் நடக்குதா? இல்ல நாம அப்படியே இன்னைக்கு இருக்க நம்மளை விட்டு, நம்ம இருக்கிற எல்கையை விட்டு வெளியே போய் உண்மையிலேயே அந்த இடங்களில நமக்கு அது போய் பார்த்துட்டு வந்து காட்டுதா? நான் கேட்கறத கொஞ்சம் ஆழமா நீங்க புரிஞ்சு காட்டி இதுல எடுக்க போற விஷயத்தை விளங்க மாட்டீங்க. அப்படி இல்ல, உண்மையிலேயே அது போய் இல்ல, தரவுகளை வச்சுதான் சொல்லுது. அப்ப நாம இருக்கிற இடத்தை விட்டு எண்ணம் என்ன செய்யல, வெளியே போகல. அப்ப எண்ணம் தனக்குள்ள இருக்கிற பதிவுகளை தனிந்து செய்யுது. அந்த பதிவு இருக்கிற இடத்துக்கு போன உடனே அந்த பதிவு தெரியுது. அதைத்தான் இன்னும் நாம சொல்ற நினைச்சு பார்க்கிறேன். சரியா? பதிவு இருக்கிற இடத்துக்கு போன உடனே அந்த பதிவு தெரிஞ்ச உடனே இப்ப அந்த பதிவை நான் பார்க்கமா இல்லையா? அப்ப இந்த பதிவு எங்க இருக்கு? நமக்கிட்ட ஏற்கனவே பார்த்து நமக்கு பதியப்பட்டு நமக்கிட்ட இருக்கு.
அப்ப நம்மகிட்ட இருக்கிற பதிவைத்தான் நாம என்ன செய்யறோம், பார்க்கும். நம்மகிட்ட இருக்கிற பதிவைத்தான் நினைக்கும். நமக்கிட்ட இருக்கிற பதிவைத்தான் நம்மளோட எண்ணம் என்ன செய்யுது, நமக்கு மாட்டுது. அப்படி என்ன இந்த எண்ணம் என்று சொல்ற விஷயம் என்னடா, இன்னைக்கு கொஞ்சம் நுட்பமா புரியும். இந்த எண்ணம் என்று சொல்றது என்னடா, அந்த எண்ணத்துல எண்ணம் என்ன இடிக்கி என்று அந்த எண்ணத்துல போய் இப்ப நாம பாக்குறதுக்கு முயற்சி எடுத்தோம்டா என்ன இருக்கும், அதுல ஒரு பதிவும் இருக்கும். அந்த பதிவை நமக்கு அந்த காட்டுற நிலையும் இருக்கும். பாக்குறது நாம அப்ப இப்ப எண்ணம் வந்துச்சுன்னா அந்த எண்ணத்தில் இப்ப நம்ம எண்ணினு பாத்தீங்களா, எனக்கு அது எண்ணெய் வந்துட்டா சொல்றேன் இல்லையா. அப்ப திடீரென்று நம்ம கிட்ட என்ன செய்தா, அங்க பதிவாக இருந்த ஒன்று ஞாபகம் வந்த உடனே நாம என்ன செய்யற, நினைவு வந்துட்டு பாத்தீங்களா, நினைச்சேன்னு ஞாபகம் வந்துட்டுன்னு சொல்றோமா இல்லையா. அப்ப இன்னைக்கு என்ன செய்யுதுண்டா, அந்த எண்ணம் பதிவை வச்சிருக்கி, அதுக்கும் அந்த எண்ணம் அந்த பதிவை எப்படி வச்சிருக்கி, மறந்து போய் வச்சிருக்கா, பார்த்துக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த எண்ணம் அந்த எண்ணத்துல இருக்கிற பதிவை மறக்கல, விளங்குதா, அது கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு எண்ணம் வந்த உடனே அந்த எண்ணத்துல இருக்கிற பதிவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையும் அப்படியே இருக்க, மற்ற பதிவும் அது எண்ணத்துக்கு வந்த உடனே அது நினைவுக்கு வருது. அப்ப இப்படி ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு சிக்கலும் நாம என்ன செய்யறோம், அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்க, நினைச்சு பார்த்தேன் என்று நாம சொல்றோம். நான் இப்பதாங்க உங்களை நினைச்சேன், நான் வந்துட்டீங்க என்ன சொல்றீங்க இல்லையா. அப்ப இன்னைக்கு என்ன நடந்திருக்கேன்னா, நான் நினைச்சேன்ங்கிற சொல்லுக்குள்ள சரியா, நான் பார்த்தேங்கிற ஒரு விஷயம் இருக்கி, அதுக்குள்ள எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு என்ற ஒரு விஷயமும் இருக்கு. கஸ்டமரிக்கா இல்ல கொஞ்சம் கீழே போமா, கேக்குது. அது பானுட இத கொஞ்சம் பண்ணுங்க. ரைட், இப்ப சரி, இப்ப சரிவா. ரைட், அப்ப இப்ப கஸ்டமரிக்கா இல்ல பிடிக்கலாமா, இப்ப நாம எங்க நிக்கோம்டா, எண்ணத்துக்குள்ள நிக்கும். எண்ணத்துக்குள்ள நிக்கும் போய் எண்ணம்டா என்ன நமக்கு எண்ணம் கொண்டு வருகிறதுதான் தெரியுமா, இல்ல அது எப்படி வருகிறது, ஏன் வருகிறது, எங்க இருந்து வருகிறது, எப்படி அது வார எங்க இருந்து வரு, அதெல்லாம் வந்து நமக்கு தெளிவில்லையே. நாம எவ்வளவு நாளும் போய் அந்த எண்ணத்தை என்ன செய்யல, ஆராய்வு செய்யலையே. ஆனா எண்ணம் இருக்குதுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு என்ன சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த எண்ணம் எப்ப வந்தாலும் ஒரு பதிவை கொண்டுகிட்டு அந்த பதிவை நமக்கும் பார்க்கிற மாதிரி காட்டிட்டு தான் வரும். அதுதான் நினைச்சு பார்க்கிற, நினைச்ச உடனே நான் என்ன செஞ்சிருக்கேன், நினைவுல பார்த்திருக்கேன். அப்படி நான் நினைவுல பார்க்கிற அந்த கட்டம், இந்த பார்க்கிற விஷயமும் தெரிகிற விஷயம் ரெண்டும் சேர்ந்துதான் என்ன அர்த்தம், நினைச்சு பாக்குற, நினைச்சு பாக்கு. நல்ல நல்ல இன்னும் கொஞ்சம் நுட்பமா போங்க. நான் நினைச்சு பார்த்தேன்டா சரியா, நினைச்சேங்கிறது பார்க்கிற நிலை, நினைச்சனுங்கிறது அந்த பதிவை காட்டுற நிலை, பார்த்தனுங்கிறது பார்க்கிற நிலை, ரெண்டு விஷயம் இருக்கா இல்லையா. அதான் நான் நினைச்சு பார்த்தனுங்கிற. அப்ப நினைச்ச விஷயம் ஒன்றும் இருக்கி, அந்த நினைச்சத பார்த்த விஷயமும் ஒன்று இருக்கா இல்லையா. இப்படி நினைச்சு பார்க்கறதுக்கு எந்த நினைவுல என்ன இருக்கணும், பதிவு இருக்கணுமா, பதிவு இருக்கணுமா, எண்ணம் இருக்கணுமா, எண்ணம் இருக்கணும், எண்ணம் இப்படி வருதா. அப்படி என்ன நம்ம பதிகிற பதிவு எல்லாம் நினைவுல எண்ணியாக இருக்கி, அங்க போய் எண்ணமாக இருக்கி. அப்ப நினைவுல என்ன இருக்கி அங்க போய் இந்த பாலுட மைக்கு டபுள் சத்தம் போடுது, அந்த இதை மட்டும் என்ன இருக்குதியா இல்ல கொஞ்சம் குறைச்சி வைப்பா. அப்ப நினைவு பூரணம் என்ன இருக்கி, நினைவுல போய் என்னடப்பா நினைவுக்கு ஃபுல்லா அந்த உள்ளத்துல என்ன இருக்கி என்று ஒவ்வொன்றா எடுக்க எடுக்க எடுக்க
ஒவ்வொரு நினைவிடிக்கு என்று ஒவ்வொரு நினைவு மரும வராதா? அப்படி வார நினைவு எல்லாம் எண்ணியா வரும் நம்ம கிட்ட எண்ணமா வரும். எனக்கு ஒரு எண்ணம் ஒன்று வந்துச்சு என்று சொல்லி நம்ம கிட்ட வார எண்ணத்தை போய் அதுக்குள்ள நின்று ஆராய்வு செஞ்சு பாருங்க. இப்ப உங்களுக்கிட்ட ஒரு எண்ணம் வருதா இல்லையா? உங்களுக்கிட்ட வார எண்ணத்தை நீங்க ஆராய்வு செய்யணுமா இல்லையா? ஏன் செய்யணும் மாட்டா? உங்களுக்கிட்டே வருது. உங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாமா? தன்னை அறிகிற விஷயத்திலே எனக்கு ஒரு எண்ணம் எப்படி வருதுன்னு அறியணுமா இல்லையா? எனக்குத்தானே வருது என்ன, எனக்கு ஒரு எண்ணம் வருது. நான் சும்மா இப்படி இருக்க ஒரு எண்ணம் வருது. என்ன உடனே இந்த எண்ணம் எங்க இருந்துடாப்பா, எப்படி ஏன் வருது? அப்ப உஸ்தாது சொல்றாங்க, எண்ணம் பிறக்கும் நோக்கம் அறியுங்க. எண்ணம் ஒன்று பிறக்கிற நோக்கத்தை அறி. அப்ப ஒரு எண்ணம் ஒரு நோக்கத்தை வச்சுதான் பிறக்குதுங்க அந்த பாட்டுல இல்லையா? அப்ப நாம அந்த 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 நோக்கத்தை வச்சு பிறந்த அந்த எண்ணத்துக்கு தான் இப்ப நாம கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கேங்க. போறதுக்கு நம்ம இப்ப இந்த மேலால எடுக்கிற இந்த விஷயம் நமக்கு என்ன செய்யணும், பிடிபடணும். அப்ப இப்ப பயாசாண்டின்னா இருக்கிற உங்களுக்கிட்ட நிறைஞ்சு போய் என்ன இருக்கிப்ப நிறைஞ்சு போ. இப்ப இப்படி எண்ணங்கள் நிறைகிற காலம், எண்ணங்கள் நிறைகிற இடம் எயினுக்கிருந்து உருவாயிட்டா ஒரு 2 வயசு, ஒரு 3 வயசு, ஒரு 4 வயசு, அதுக்கு எண்ணம் இருந்துச்சா? பெருசா பதிவு இருந்துச்சா? பதிவு இருக்கலையே. அப்ப வந்து இங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து ஒரு பதிவை நீங்க உங்களோட நினைவுக்கு கொடுக்கத்தானே அந்த நினைவுல என்ன உருவாகுது, எண்ணம் உருவாகுது. அதுக்கு முதல் உங்களோட நினைவுல ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துச்சா? அப்ப இன்னைக்கு எண்ணம் என்கிற விஷயம் உங்களோட புலனை கொண்டு உங்களோட நினைவுக்கு நீங்க கொடுத்ததால தானே இந்த கட்டத்துல எண்ணம் நினைவுக்கு வந்துச்சு. இப்ப நினைவுல எண்ணம் ஒன்று பிறக்கலையே. இன்னைக்கு எண்ணத்தை இப்ப நாம புலன்களுக்கு அமைவா பார்த்து ஒரு பதிவை நாம நினைவுக்கு கொடுத்ததுக்கு பிறகுதானே அந்த பதிவு அந்த நினைவுல எண்ணமாக இருந்துச்சு. அப்படியெல்லாம் கொடுக்காம இயல்பாகவே அந்த நினைவுல ஒரு எண்ணம் பிறந்துச்சா? பிறக்கலையே. அப்ப பதிவு போனதுக்கு பிறகுதான் என்ன செய்யுது, அந்த பதிவை வச்சுதான் எண்ணம் வருது. ஒரு பதிவு இருந்தா இன்னொரு பதிவு இருந்தா தான் நாம நினைச்சு பார்க்கலாம். ஒரு பதிவுமே இல்லை நினைவுல, ஒரு பதிவுமே இல்லை என்றா அவர்கிட்ட நினைச்சு பார்க்கிற ஆட்சி இருக்குமா? இல்ல, இருக்காது. அப்ப நினைச்சு பார்க்கிறேன்டா என்ன இருக்கணும்? பதிவு இருந்தா தான் அந்த நினைவுல எண்ணம் வரும். இப்போ எதையுமே நான் ஒரு எண்ணமும் வருகிறது இல்லை என்றா என்ன நிலைமையில் இருக்காங்க? எல்லா பதிவும் மறந்து போயிட்டு அப்ப ஒன்றுமே நினைவு கூறாது. அப்ப நினைக்கிற ஆற்றலை இழந்துட்டாக என்று சொல்லுவா இல்லையா? அப்ப இப்ப நம்ம அந்த மழலை பருவத்தில நம்ம இடிக்கக்குள்ள நமக்கிட்ட ஏதாவது ஒரு எண்ணம் வாரத்துக்கு நமக்கிட்ட ஏதாவது ஒரு பதிவு இருந்துச்சா? அப்ப அந்த நேரத்துல நமக்கு ஏதாவது ஒரு எண்ணம் நமக்கிட்ட பிறக்குமா? அதுக்கு பிறகு நாம ஒரு அளவான ஒரு பருவ ஒரு 3 4 ஒரு மழலை பருவத்தை தாண்டி ஒரு சின்ன பிள்ளட ஒரு வயசுக்கு வரக்குள்ளான நம்மளோட புலன்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து இது உம்மா இது வாப்பா என்று சொல்லி அந்த பதிவு எடுக்குது. இப்ப ஆரம்பத்துல அதிகமாக அந்த பிள்ளை பதிவு எடுக்குது. யாரோட பதிவை? உம்மாட பதிவை தான் எடுக்கும். இப்ப ஒரு 10 பேர் வந்து நின்றுட்டு அந்த பிள்ளைய வாங்க என்று கூப்பிடக்குள்ள அந்த பிள்ளை யாருக்கிட்ட போகும்? உம்மாண்டுகிட்டு போகுதா? அந்த பிள்ளை அதிகமா அந்த பதிவு இருக்கிறத நினைச்சுக்கிட்டு போகுதா? அதைத்தானே கிட்டு போகுது, வேற உம்மாண்டுட்டு போகல. அதுக்கு இப்ப உம்மா பாப்பாண்டெல்லாம் அதுக்கு புரியல. இன்னும் அந்த விஷயங்களும் அதுக்கிட்ட என்ன இருக்கண்டா? அதோட நினைவுல அதிகமான உம்மாவை பார்த்து பதிஞ்ச அதிகமான பதிவு கூட இருக்கு. அது அந்த உள்ளம் என்ன செய்யுதுண்டா, நமக்கு பழக்கப்பட்டவங்க தானே என்ற ஒரு உணர்வை கொடுக்குது. அந்த பதிவெல்லாம் கொடுத்த உடனே புதுசா யாரும் வாங்கன்னு கூப்பிட்டாலும் அந்த பிள்ளை என்ன செய்யறதில்ல. அப்படின்னு இங்க என்ன நடக்குதுண்டா,
அந்த பிள்ளைக்கு யாருக்கிட்டையாவது போறேன்டா, யாருக்கிட்டையாவது அந்த புள்ள நெருங்குறேன்னா முதல்ல அந்த பிள்ளை என்ன செய்யும்டா அந்த ஆள்கிட்ட பதிவு எடுக்கும். எடுத்த உடனே அந்த உள்ளம் என்ன செய்யும்? அந்த பதிவை போறையா போறலையா என்கிற விஷயத்தை அதுக்கு உணர்த்துது. அப்ப ஒரு பதிவை எடுத்து அந்த இயல்பாக உணரக்கூடிய ஒரு பக்குவத்திலே அந்த மழலை பருவ உள்ளத்தில் இருக்கிற உள்ளம் அவ்வளவு சுத்தமா இருக்கு. இப்ப நமக்கு அப்படி இல்லையே. அப்ப அந்த அளவுக்கு அது தாயினுடைய அந்த உருவமும் இந்த தகப்பன் வாப்பாட அந்த உருவமும் பதிவா இருக்கிறதால டக்குன்னு கூப்பிட்ட உடனே, இல்லாட்டி யாருக்கிட்டையும் போனாலும் டக்குன்னு அவள்கிட்ட போறதுக்கு அது அந்த கையை எப்படி நிறுத்தவே அல்லாமல் வாப்பாட்ட போவோம் உம்மாட்ட போவோமே, நமக்கு இவ வாப்பாவே இவங்க நமக்கு உம்மாவே எந்த அடிப்படையிலே இல்லை. புரியுதா? பிறகு ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு ஆகுக்குள்ளதான் நமக்கு உம்மா இது வாப்பா என்று சொல்லி அந்த பதிவுக்கு என்ன செய்யுது. அப்ப இப்பதான் அந்த பருவ மழலை பருவத்தில அந்த உள்ளத்தில என்ன அமைதண்டா மொத்தத்தில எண்ணங்கள் உருவாகுது. இந்த எண்ணங்கள் உருவாகுது என்ற உடனே அந்த மழலை பருவ உள்ளத்தில இருந்து உருவாகுதா, இந்த புலனாட்சி எல்லாம் ஏற்பட்ட உடனே இந்த பதிவுகள் எல்லாம் பதியப்படுறதால உருவாகுதா? புலனாட்சிகள் ஏற்பட்ட பதிவு கொண்டு அப்படி என்ன அந்த பிள்ளைகிட்ட எண்ணம் பிறக்கல. எண்ணம் பிறக்கா அப்படி பார்க்கக்கூட உஸ்தாது சொல்றாங்க எண்ணம் பிறக்கும் நோக்கறிய சொல்றாங்க. எண்ணம் பிறந்திருக்கங்க அங்கே நம்மளே எண்ணமா தான் இருக்கும். புரியுதாப்ப சொல்றாங்க எண்ணம் பிறக்கும் நோக்காரி என்ற உடனே அந்த பிள்ளை என்று சொல்லி இந்த மழலை பருவம் என்று இன்னும் இருக்கிற வந்து பிறந்திருக்கிறது என்னப்ப அதனாலதான் அந்த பிள்ளைகிட்ட அதிகமா என்ன போய் பதிவு சேர்ந்து என்ன உருவாகுது, எண்ணங்கள் உருவாகுது. அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யுதுண்டா எண்ணம்ண்டா என்ன என்று உணர்றதுக்காக, எண்ணம்ண்டா என்ன என்று தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பிள்ளைகிட்ட என்ன அதிகமாக உருவாகுது, என்ன உருவாகிருக்கு பதிவுகள் உருவாகி அது என்னமா இருக்கு. இப்ப ஏற்கனவே அங்க பிறந்து இருக்கிறது என்ன புரியுதா? அந்த எண்ணம் இப்படி வந்து நான் காட்டணுமா இல்ல புரிஞ்சுக்குவீங்களா? அந்த எண்ணத்தை நான் உங்களுக்கு விபரமா காட்டி விளக்கப்படுத்துறேன்டா இனி உமா கிட்ட போய் பாப்பா கிட்ட போய் வணங்குதா அவங்க எண்ணின எண்ணம் அது அவங்க எண்ணின எண்ணம் இந்த எண்ணெய் இப்ப வந்திருக்கு எண்ணம் மொத்தம் வந்திருக்கு. அங்க ஒரு உடல் வந்திருக்கா? உடல் கிடையாது. இன்னைக்கு அவங்க எண்ணினது இந்த எண்ணிய வந்திருக்கு வெளிப்பட்டிருக்கு. அப்ப இப்ப பிறந்திருக்கு என்ன இந்த எண்ணம் பிறந்ததுக்கு ஒரு நோக்கு இருக்கா இல்லையா, ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? அந்த நோக்கத்தை அந்த எண்ணம் என்ன செய்யணும்? அந்த அப்படி என்ன இப்ப வேற எங்கேயும் போயிட வேணாம். இப்ப உங்களுக்கு இவ்வளவு சுத்தி வளர்ச்சி இவ்வளவு முழங்கப்படுத்திக்கிட்டு வந்து இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கத்தான். புரிபடுதா? புடிபடாத ஆட்கள் புடிபடாது டக்குன்னு சில அதிகமா டக்குன்னு புடிபடாது ரெக்கார்டுல இருக்கி நான் என்ன இதுல வந்து உங்களுக்கு முழங்கப்படுத்தி இருக்கிறேன்னு பல தடவை கேட்டு புரிஞ்சுக்கங்க. அப்ப இப்ப நான் என்று நான் இன்னா என்றது உணர்வா எண்ணமா? அது யாரு? நான் என்று செல்றத நான் தான் என்று சொன்ன என்ன புரிந்தாதா? நான் என்று செல்லக்குள்ள சரியா எனக்கிட்ட இருக்கிற எண்ணத்தை பிடிப்பேன். நான் தான் என்று செல்லக்குள்ள மொத்தம் உடலுங்கிறதே கிடையாது. பிடிச்சு தர இடம் பிடிப்படுதப்ப அப்ப இப்ப இந்த எண்ணம் பிறந்த நோக்கம் என்ன? கிளியரா? இந்த எண்ணம் யாருக்கிட்ட இருந்து பிறந்திருக்கு? அந்த தனக்கிட்ட இருந்து சொல்ற அதை இறைவன் என்று இந்த எண்ணம் யாருக்கிட்ட இருந்து பிறந்திருக்கு? அப்ப இது யார எண்ணம்? அவன் எண்ணம். இப்ப அவன் பிறந்திருக்கானா அவனோட எண்ணம் வந்திருக்கா? அவன் உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து உங்களோட நினைவில் இருக்கிற ஒன்றை உங்களுக்கு நினைச்ச உடனே காட்டுற மாதிரி
அவனிடத்தில் இருக்கிற நினைவு, அவனிடத்தில் இருக்கிற அந்த கற்பனையை என்னை என்று காட்டுற ஒரு நினைவு தான் நான். உலகுதா? நான் இப்ப என்ன காட்டுறேன்னா அவனை காட்டுறேன். இல்ல இதை புரிஞ்சுக்கிறீங்க, இதை பிடிக்கிறீங்கன்னா பெரிய ஆட்கள் நீங்க. ஆலையின் ஆக்கம் சிருஷ்டி என்ற ஒரு பாடல்ல வருகிறார். ஆலையின் ஆக்கம் சிருஷ்டி யாரு? பஸ்மினா. உங்களுக்கு இந்த பாட்டை இப்படி எடுத்து தரத்துக்காக உங்களுக்கு பெரிய ஒரு சலூன். எண்ண அலையின் ஆக்கம் சிருஷ்டி. கிளியரா? எண்ண அலையின் ஆக்கம் சிருஷ்டி. அப்ப எண்ணம் தான் என்ன செஞ்சிருக்கி? ஏகத்தில் அமைந்து கொண்டால் எல்லாம் ஏகத்தில் அமைந்து கொண்டால் எல்லாம் உன் எண்ண தோற்றம். எண்ண தோற்றம் என்ன? எண்ணம் என்ன செய்யுது? தோற்றமா தெரியுது. யாருக்கு? ஏகமாக அமைந்திருக்கிறவருக்கு. அப்படி என்றால் அந்த எண்ணமாகவும் அந்த தோற்றமாகவும் அவர் ஏகமா இருக்கிற அந்த நிலையில அவருக்கு உணர்ற, அவருக்கு தெரிகிற நிலைதான். ஏகமால் அமைந்து கொண்டால் எல்லாம் என்ற ஒரு எல்லாம்ங்கிற ஒரு சொல்ல போட்டு எண்ண தோற்றம் என்று ஒருமையில போட்டிருக்காங்க. எல்லாம் எண்ண தோற்றம். அப்ப ஒரு எண்ணமும் ஒரு தோற்றம் எல்லாம். அப்ப அதுல இப்ப இன்னும் கட்டுண்ட நிலையில இருந்துகிட்டு இன்னும் நான் இருக்கேன் என்று சொல்லி இருக்கிற பயாசாவும் என்ன இருப்பா? அப்ப இப்ப எண்ணம் பிறந்திருக்குவா? அப்படித்தான் உங்களுக்குட்ட ஒரு எண்ணம் பிறக்குது. சும்மா இருக்கக்குள்ள பிறக்குதுவா ஒரு எண்ணம்? வருதுவா? எப்படி வருது? உங்கள்ட்ட இருக்கிற ஒரு பதிவு ஒன்றை எடுத்து உங்களுடைய நினைவுல வந்து உங்களுக்கு காட்டுற ஒரு விஷயம்தான். நீங்க இந்த இருக்கிற உங்கள்கிட்ட நடக்கிற இந்த விஷயம்தான் வெளிப்படையா பௌதீகமா இங்க நடக்குது இல்லையா? நடந்திருக்கு. இப்ப அங்க பௌதிகமா நடக்குது. சூட்சுமத்தில நடக்கிற ஒரு விஷயத்தை இங்க பௌதீகமாக செயல் வடிவுல உங்களுக்கு விளங்குறதுக்காக, இதை பிடிக்கிறதுக்காக ஒரு எண்ணம் எனக்கு எப்படிதான் வருது என்று சிந்திக்கிறவருக்கு இப்படித்தான் என்று சொல்லி தெரியணுமா இல்லையா? இப்படித்தான் என்று விளங்கணுமா இல்லையா? எனக்கு இப்ப ஒரு ஞாபகம் கொண்டு வருகிறது. எப்படி இப்படி ஒவ்வொன்றையும் சிந்திப்போமா இல்லையா? அறிவு வந்தா சிந்திப்போம், நினைவு வந்தா சிந்திப்போம், எண்ணம் வந்தா சிந்திப்போம், உணர்வு வந்தா சிந்திப்போம். இது எல்லாமே நானா இல்லையா? அப்ப நான் தானேண்டா எனக்கு தெளிவா விளங்கணுமா இல்லையா? எனக்கு தெளிவா தெரியணுமா இல்லையா? இப்ப நானாக இருந்துகிட்டு எனக்கு ஒன்றுமே விளங்குது இல்லை. ஆனா எண்ணம் இருக்கு, என்கிட்ட விளங்குது இல்லை. அறிவு இருக்கு, விளங்குது இல்லை. உணர்வு இருக்கு, விளங்குது இல்லை. நினைவு இருக்கு, விளங்குது இல்லை. ஞாபகம் இருக்கு, விளங்குது இல்லை. என்ன விளங்கினவனா? என்ன அறிஞ்சவனதான்? அப்ப தன்னை அறிதல் என்கிற விஷயத்தில கண்மூக்கு வாய் என்று சொல்லி உடல் ஒன்று வந்திருக்கிறது மட்டுமா அறியணும்? அது பௌதீகம். அப்ப சூட்சுமத்தில எனக்கு ஒரு நினைவிருக்கி, ஒரு பதிவிருக்கி, ஒரு உணர்விருக்கி, ஒரு அறிவிருக்கி, இப்படி இருக்கிற எல்லாம் எப்படி இருக்கு எனக்கிட்ட எந்த விஷயத்துக்குள்ளேயும் ஒருத்தர் அறிய முற்பட்டா, அறிய போனாரண்டா, அதுவும் தெளிவாக அவருக்கு இப்படித்தான் என்று சொல்லி விவரமா விளங்கணுமா இல்லையா? இப்படித்தான் என்று விவரமா விளங்குற இடத்துக்கு வரணுமா இல்லையா? வந்த உடனே அது மறைவாயிருக்க, இந்த வெளிப்படையா பௌதிகமாயிருக்கா? மறைவா இந்த வெளிப்படையா நீங்க எண்ணிட்டு உணர போறீங்க. இந்த வெளிப்படையா இருக்கு. ஏகத்தில் அமைந்து கொண்டால் எல்லாம் உன் எண்ண தோற்றம். உங்களுக்கிட்ட பார எண்ணத்துக்கிட்ட நீங்க எப்படி தெரிவிங்க? கட்டுண்ட ஒரு ஆளா தெரிவிங்களா? ஏகமா தெரிவிங்களா? ஏகமா தெரியுது. அப்ப நீ ஏகமாக நீங்க அமைஞ்சிருக்கிறீங்க. உங்களோட எண்ணம் உங்களுக்கிட்ட அப்ப இறைவன் ஏகமா இருக்கிற இருப்புல இப்ப இன்னும் இருக்கிற பயாசா எப்படி இருக்காங்க? இருக்கிறது என்ன? எண்ணமா உணர்வா? எண்ணம். இதுதான் சொல்ற இதய எண்ணம். இதய எண்ணம் திண்மை பெற அப்ப எண்ணம் இன்னும் இருக்கிற எண்ணம் என்ன செய்யணும்? நான் என்று சொல்லி அந்த எண்ணத்தை அழிக்கணுமா பிடிக்கணுமா?
அழிக்கணும் சொல்லி அரை லூசி கழிச்சத்தையெல்லாம் இங்க கழிக்க கூடாது. புளிக்கணும் அடிச்சு போட்டு என்ன பிடிக்கிற முறை அரை லூசிகள் கழிக்கிற கதைகள் அதெல்லாம் எண்ணத்தை அழிச்சா ஒன்றும் இல்லையே. எண்ணம் பிறந்த நோக்கு அறியுது எங்களை இப்ப அழிச்சு விட்டா. நான் சொல்ற அழிச்சு விட்டாக்கள் என்னன்னு தெரியுமா? அண்டத்துல பிண்டமா திரிகிறாக்கள் என்று சொல்றேன். அவளுக்கு வச்சிருக்க ஒரு பேரு. அண்டத்துல பிண்டமா தந்திரிவாங்க. அவளுக்கு தொடர்ந்து என்ன வேலை? ஒரு பிண்டத்துக்கு வார அழிக்கிறான், ஒரு பிண்டத்துக்கு வார அழிக்கிறான், பிண்டத்துக்கு வார அழிக்கிறான். அழிக்க கூட பிடிக்கணும். அப்ப உள்ளது நானும் ஏகமடா என்றா நானுங்கிறது என்ன? இப்ப உணர்வு, அது ஏகம். அதில் உருப்பெற்று மறைகிற உலகம் எது? எண்ணம். அப்ப இது இறைவன் போட்ட சட்டம் என்ன? எண்ணத்தின் விளைவு வாழ்வு. அப்படி என்றா இகபரத்தில அவன் வாழ்றானா அவன் எண்ணம் வாழ்றான். இந்த எண்ணம் வாழ்ற இந்த வாழ்க்கை இந்த எண்ணத்துக்குரியதா அவனுக்குரியதா? அவனுக்குரியதாக என்னுடைய ஊழும் என்னுடைய உறக்கமும் என்னுடைய மௌத்தும் என்னுடைய ஹயாத்தும் ரப்புக்குரியது என்று சொன்னாலா இல்லையா? அப்ப இந்த எண்ணம் பிறந்து ஒரு வாழ்க்கை வாழுது எண்ணத்துக்கு அவன் தன்னை உணர்ற அந்த விஷயம் அவன் தன்னில உணர்ந்துகிட்டு இருக்கான். அந்த விஷயம் நமக்கு பௌதிகத்துல இப்படி ஒரு வாழ்க்கை நடக்கிற மாதிரி நீங்க உங்களை தானே உணர்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்குள்ள உங்களோட எண்ணம் போயிட்டு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா வாரதெல்லாம் நீங்க உங்களை நீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு அது உதவியா இல்லையா? இந்த கனவை ஒத்த வாழ்க்கை என்று சொல்றது தெளிவா புரியுது. அப்ப சொல்றாங்க எண்ணம் பிறக்கும் நோக்கறிந்து இயன்றவரை அதாலத்தை எடுத்துக்கொள்ளண்டா. இந்த எண்ணம் தான் பிறந்திருக்கு. இந்த எண்ணம் ஏன் பிறந்திருக்கேண்டா? தன்னை அறியறதி. தன்னை அறியறேண்டா அது எண்ணமாக வராம அறிய முடியாது. ஏனடா எண்ணம் தான் ஒரு கட்டுண்ட நிலையில வருமே அல்லாமல் உணர்வோர் கட்டுண்ட நிலைக்கு வராது. ஆனா இந்த எண்ணம் அந்த உணர்வுடத்திலாம் வெளிப்பட்டு என்ன செஞ்சிருக்கப்பேன் நீக்கி. இப்ப இந்த எண்ணம் பொருளா உணர்வு பொருளா? உணர்வுதான் பொருள். எண்ணம் என்ன? அதை உணர்த்துகின்ற அந்த பொருளை உணர்த்துகின்ற ஒரு வேர்ட்டா வரும் குணம். குணிதான் உணர்வு. அப்படி என்ன? தங்கத்திலே உருப்பெற்று இல்ல. அப்ப நீங்க உங்களை ஒரு பொருளை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நாம நம்மள ஒரு பொருள் நினைச்சிட்டு பொருளா நம்ம? அப்ப கனவு காண்றவன் பொருளா? கனவுல வந்து நிக்கிறவன் பொருளா? நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து செல்லுங்க. டக்குன்னு சொல்லலாம். கனவு காண்றவன் பொருளா? கனவுல வந்து கட்டுண்டு ஒருத்தர் நான் நிக்கலே ஏனென்றா அவன் நினைவு வந்த உடனே இந்த கனவுல வந்து நின்று கலைஞ்சிருவாரா இல்லையா? பொருள் கலையுமா? அப்ப ஒரு எண்ணம் வந்து ஒரு பொருளாகி ஒரு கலைஞ்சமாயி ஒரு விஷயம் உங்களுக்கு உள்ளத்துல வந்து பதிஞ்சிருக்கா? உங்களுக்கு இந்த விஷயத்தை அல்லாஹ் விளக்கிருக்கானா இல்லையா பயாசா? அப்படி ஒரு ஆள் தனிங்க உங்களுக்கு உணர்ச்சிருக்கா. அப்ப நினைவு வந்தா கனவு என்ன செஞ்சிடும்? அப்ப நினைவு வார இடத்தை நீங்க உணர்வு வார இடம் எடுங்க. நீங்க உங்களை உணர்ற இடம் எடுங்க. அப்படி உணர்ற இடம் வந்த உடனே நீங்க இப்ப நினைவு வந்துட்டு நீங்க உங்களை உணர்ந்துட்டீங்க. அப்ப இந்த எண்ணம் நிக்கிற இடம் கலைஞ்சிடும். கலைஞ்சிடுமா இல்லையா? அப்ப சீனி கலைஞ்சிச்சா? சீனிங்கிறது பொருளை இல்லையே. சீனி பொருளா? அப்ப சீனி என்று சொல்லி என்ன அதை எண்ணம் என்று எடுங்களேன். கலைஞ்ச உடனே என்ன இருக்கும்? அங்க இனிப்பிடிக்கும். அப்ப உணர்வு என்ன அழிக்கும்? இப்ப இனிப்பு அழிக்கும்.
அப்ப எண்ணம் கலைஞ்சிடும். நினைவு என்று சொல்லி வார அந்த பொருள்ல இந்த கலைஞர் என்னையா இருக்கும், உணரப்பட்டிருக்குமா இல்லையா? அப்ப உணரப்பட்டிருக்கக்குள்ள அங்க உணர்வா இருக்கிறது யார்? இப்ப அப்ப கலைகிற பொருளா நீங்க? அதே நேரம் இந்த கலைகிற பொருளாக எண்ணமாக பிறந்தது என்னத்துக்கு? இந்த கலையாத அந்த இருப்பை பிடிக்கிறதுக்கு, அந்த நிலையா இருக்கிற நிலையை நிலைக்கிறது. அப்ப இப்ப எண்ணத்தின் விளைவே இகவர வாழ்வு ஏண்டா. இப்ப நீங்க இன்னும் பார்க்கிறது, இன்னும் வாழ்றது எல்லாம் என்ன வாழுது? எண்ணங்கள் தான். அப்ப இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா எண்ணமும் உங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கா, செத்துக்கிட்டு இருக்கா? அதனால நீங்க இப்ப உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. ஏதோ உயிர் உள்ள மனுஷன் மாதிரி நடமாடி திரிகிறீங்க. அது எல்லாம் உயிரோட என்ன செய்யுது? வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நீங்க கண்டா, ஒரே நேரத்துல பார்க்க கிடைச்சா, ஒரே நேரத்துல எல்லாம் தெரிய வேண்டி வந்தா, அப்படி வாரேண்டா எந்த நிலையில வரும்? நான் ஏகம். ஏகம்ங்கிற நிலையில வருமா? நான் தான் இருக்கேன். ஏகம்ங்கிற நிலையில எல்லாம் எண்ண தோற்றமாக தெரியும். இப்ப எண்ண தோற்றமாக தெரிகிற எல்லாம் உங்களுக்கு பொருளா தெரிகிறேண்டா? எல்லாம் வாழ்ற மாதிரி தெரிகிறேண்டா? எல்லாத்துக்கும் உயிர் இருக்கிற மாதிரி தெரிகிறேண்டா? கனவு. அப்ப அந்த கனவு உலகமாக இருந்த யாரு? அப்ப ஒசாது உலகம் ஒரு நீண்ட கனவு சொல்றாரு. அப்ப இந்த கனவு உலகமாக இருக்கிறது யாரு? அந்த கனவு உலகத்துல அந்த கனவு காண்ற அவன் வாழ்றானா, அவன் எண்ணம் வாழ்தான்? அத ஒரு பொருளா நம்பிக்கிட்டு நாம என்ன செய்யணும்? அதுக்காக வாழ்றது புத்தி அமரத்தனமா? அது கலை. அது கலைகிறது கூட நமக்கு கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுதா இல்லையா? அவன் நமக்கு கலைச்சே காட்டுறானா இல்லையா? இங்க பாரு கலைக்குதுங்க, நாம கொண்டு போய் புதைச்சுடுறோம். அது நம்மள மனுஷன் என்று வார இந்த சும்மா இன்னும் பறந்துக்கிட்ட மேஞ்சிட்டு இருக்கிறதே அந்த மண்ணுக்கு கிடந்து 1 மாசம் 2 மாசம் போகக்குள்ள மரா பார்த்தா செத்து கிடக்கு. பார்த்தோம் மரா கொஞ்ச நாள் போகக்குள்ள கொஞ்சம் எலும்புகள் கிடக்கு. மரா கொஞ்ச நாள் போய் பார்க்கக்குள்ள மண் காணல. எங்கடா இன்னைக்கு செத்து கிடந்துச்சோண்டு மரம் அங்க என்னையா கிடக்கலாம்? கலைஞ்சிட்டு வா. அப்படி நாம கலைஞ்சு போறையா? இல்ல, கலையாம இப்ப இன்ன எண்ணம் இன்ன எண்ணம் நிக்கிற இந்த நிலையில அந்த எண்ணத்தை பிடிச்சி நிலையா இருக்கிற இருப்போட இருக்கிறையா? இப்ப எப்படிப்பட்ட ஒரு விஷயம், எப்படிப்பட்ட இடம், எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்திருக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு புலங்குதா? இப்ப கலைஞ்சு போறார்கள் எல்லாம் யாரு? கலையாம அவனோட நிலைக்கிற ஆட்கள் யாரு என்றது விளங்குதா? இப்ப உலகத்தில் இருக்கிற அவ்வளவு மக்களையும் ஒரு பக்கமும் உங்களை ஒரு பக்கமும் வச்சு நிறுங்க. உங்களுக்கு ஈடாக இங்க ஒரு மனுஷன் இருக்கனாலும் யோசிங்க. இல்ல, உங்களோட பெருமதியை உங்களுக்கு காட்டுறதுக்கு நீங்க இருக்கிற இந்த உறவாட்டத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றோம். எப்படிப்பட்ட ஒரு சபைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, உங்களை கொண்டாந்து இப்படி ஒரு பட்ட சபைக்குள்ள கொண்டாந்து இருப்பாட்டியே வச்சிருக்காரு. அப்ப முதல் இது அனுபவத்துல நீங்க உணர்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த வழியை செல்லிருக்கா இல்லையா? அந்த வழியை பிடிச்சு நீங்க முதல் எண்ணம் ஒன்றி நபுறந்திருக்கின்ற உங்களை நீங்க கண்டீங்களா? இந்த எண்ணம் கலையுமா இல்லையா? கலைகிறதுக்கு இடையில இந்த எண்ணத்துக்கு உரியவனை இப்ப எங்க இருக்கான்? சும்மா பயாசாவே இந்த பயாசா இருக்கா? பயாசாட்ட ஒரு எண்ணம் இருக்கு சரியா? இப்ப அந்த எண்ணத்தை தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். அந்த எண்ணம் கலைகிறதுக்கு முதல் உங்களை பிடிச்சுக்கிட்டா எண்ணம், அந்த எண்ணம் கலைஞ்சிட்டா இப்ப இந்த இனிப்பா உணரப்பட்டு உணர்வுல இருக்குமா இல்லையா? இது கங்கால நான் எப்படி இதை புரிய வைக்கிறேன், இந்த அனுபவத்துக்கிட்ட வராம இதை எப்படி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அப்ப இப்ப இந்த நான் என்று சொல்லி இந்த உணர்வை பிடிங்க விட்டுடாதங்க என்று ஏன் சொல்றேன்டா, அது உங்களுக்குரிய உணர்வு இல்லது, உங்களுக்கு அது எண்ணமா இருக்கு. நீங்க அந்த எண்ணத்தை என்ன செய்யுங்க, சின்மைப்படுத்துங்க. அதை அழிச்சு போட்டு பேரண்டத்துல பேயனாகாம, ஏற்கனவே சில பேயனுகள் ஆயிருக்கார்கள் அவனுக்கு பின்னால போகாம
அந்த எண்ணத்தை திண்மைப்படுத்துங்க. இதய எண்ணம் திண்மை பெற இயற்கை வழி தியானம். இதய திரைகள் நீங்கிவிட்டால் இறைவன் ஜோதி தோணும். அந்த எண்ணம் திண்மை பெற்றுட்டா, அந்த திண்மை பெற்றதுதான் உணர்வு வந்து உங்களுக்கு உணரப்படும். இப்படி உணரக்குள்ள கனவுல கட்டுண்ட நீங்க இருப்பீங்களா? காண்போனா இருக்கிற அவன் தன்னை உணர்ற நிலை வெளிப்படுவான். அப்படி என்ன அந்த உணர்வுக்கும் இந்த எண்ணத்துக்கும் சம்பந்தம் இருக்குவா? ஏனென்றா அந்த உணர்வு இந்த எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கி. அப்ப இந்த எண்ணத்தை பிடிச்சி அழிச்சிட்டு போட்டு போய் உணர்வை எப்படி பிடிக்கிறேன்? இவகையெல்லாம் பிடிச்சாக்கள் நினைக்கிறீங்க? இவகையெல்லாம் இந்த வெளிப்படையா தெளிவா பறந்து திரிகிறார்கள் பிடிக்காம. அது உங்களுக்கு பார்க்கிற ஆற்றல் இப்ப இல்லை. அது கல்புக்கண் அறிவுக்கண்ணால பார்த்தாதான் உலகம் அப்படி எல்லாம் நின்ற வகை எப்படி கிடக்காங்க. அவ திரும்பியும் அவ பிடிக்கணும், திரும்பியும் வரணும். அப்ப அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஆழமாக பிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான களிமா மந்திரம். இது வணக்கம் மந்திரம், வணக்கும் மந்திரம். அப்ப இன்னைக்கு அந்த ஞான விட்டுறாதங்க, அதை பிடிங்க, அதை நோக்குங்க, அதோட ஒன்றிங்க, அதை அல்லாண்டு சொல்லி உங்களோட உள்ளத்துல சரிப்படுத்துங்க என்று ஆரம்பமே உங்களுக்கு தார பயிற்சி. ஏனென்றா இதுக்குத்தான். சரி போந்தானே.